ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் செஞ்ச ஒரு செயலால் சக்திவேலுக்கு கோவம் வந்து அவங்கள வீட்டை விட்டே தொடுத்து விட்டுட்டாங்க. ஆனால் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டு பெரியவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு முத்துவேல் அவங்கக்கிட்டேயும் கோவப்பட்டுட்டு அப்பத்தாவையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு போய் பேசி கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் அப்பத்தா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியினது அனுப்புனதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற காலத்தை என் பொண்ணோடையும் என் பேத்திங்களோடையும் சேர்ந்து நான் கழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது முத்துவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் உள்ளே போனதுக்கு அப்புறமா அப்போ தான் நீங்கள் அவங்க வந்து கூப்பிட்ட உடனே போயிடுவீங்களோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் போகவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அதுக்கப்புறம் சரவணன் கதிர் எல்லாரும் கட்டிப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேன் இல்லைப்பா, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் யாருமே கவலையே படாதீங்க, நான் இங்கே தான் இருக்க போனேன், இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் அமைச்சிக்கிறேன், அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது நான் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிறேன், ஏன்னா அப்போ தானே என் பேத்தி பேர மகன் மருமகன் எல்லார் கூடவும் இருக்க முடியும், இதை ஒரு நல்ல வாய்ப்பாக அமைச்சிக்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் மயிலுக்கு சரவணன் கிட்ட போயிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் நம்மளை ஏற்றுப்பாரு அப்படின்ற ஒரு நல்ல கனவு, அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மணி வேற 5 ஆயிடுச்சு, நைட்லாம் நமக்கு தூக்கமே வரல, விடிய காலையில் இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னா நம்ம மாமா கிட்ட போய் விஷயம் சொன்ன உடனே மாமாவும் நம்மளை ஏற்றுப்பாரு, நம்ம மேலே அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்பவே சந்தோஷமா. அதுக்கப்புறமா எந்திரிச்சு காலையிலே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க. 6 மணி ஆகுது, மணியே ஓடவே மாட்டேங்குது, எப்போ தான் பொழுது வெடியோன்னு காத்துட்ருக்காங்க, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் நேரம் போகாது, நம்ம ஏதாச்சும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று தடாபுடான்னு உருட்டிகிட்டு இருக்காங்களா. மயிலோட அம்மா பாக்கியம் சத்தம் கேட்டு எந்திரிச்சு வராங்க. என்னது இந்நேரத்தில் யார் உருட்டுறது, இப்போ ஏதாச்சும் பூனை ஏன்னா உருட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மயில் என்னடி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அதுவாம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காலையிலே ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு. மாமாவை பார்க்க போகிறேன் இல்லைம்மா அதான் அப்படின்னு. அதுக்குன்னு இப்படி காலங்கத்தில் 6 மணிக்கெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான், நீ கிச்சனில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லைம்மா டைமே போக மாட்டேனுது, எப்படியும் அவர் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் போய் பார்க்க முடியும், அதுக்குள்ளே ஏதாச்சும் வேலை செய்யலாம் அப்படின்னு. நீ செஞ்ச வரைக்கும் போதும், நீ எதுவும் செய்ய வேணாம், இப்போ தான் நீ மாசமாக இருக்கிறான்னு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிற, அதுக்குள்ளே திரும்பவும் நீ ஏதாச்சும் வேலை செய்கிறேன்னு சொல்லி அப்புறம் இங்கே பாரு என் வாயில் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறமா முதல்ல கர்ப்பம்னு சொல்லிட்டு இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு கூட உங்கள் வீட்டில் எல்லாரும் பேசுவாங்க. இங்கே பாருடி, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரே ஆதாரமோ ஆயுதமோ உன் வயிற்றில் வர்ற குழந்தை மட்டும்தான், இதை நீ எதுவும் பண்ணிக்காத, பேசாமல் நீ போய் உட்காந்துரு, இல்லைன்னா போய் படுத்து ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காத, போய் உன் புருஷன்கிட்ட முதல்ல சொல்லி உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீயும் உன் புருஷனை சேர்ந்து உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமாவா அம்மாவுடைய மனசுல என் மேல இருக்கிற கோபம் போச்சு, நான் மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கை அம்மாவுக்கு வந்துருச்சு இந்த குழந்தையினால, அதனால என்கிட்ட இப்போ இந்த அளவுக்கு கோவப்படாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சுடரமே எந்திரிச்சிட்றாங்க, காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு மயிலுக்கு 7 மணிக்கு மேலே ஆகிடுது. சரி இதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு வரேன்னு போகிறாங்க. போகும்போது கூட பாக்கியம் நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும், நீ திரும்பவும் உன் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும், உன் புருஷங்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கவலையப்படாதம்மா, நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்ன உடனே மாமா அடுத்த நிமிஷமே என்னை ஏற்றுப்பாரு, நான் அவர் கூடவே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிறத கிளம்பி போயிட்டுருக்காரு. சரவணன் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே இல்லை. அப்புறம் போயிட்டே இருக்கும்போது வழியில் போயிட்டுருக்கிறவங்களோட ஒருத்தருடைய ஃபோன்லேருந்து மயில் கால் பண்ணிட்டாங்க. அப்படி கால் பண்ண உடனே சரவணன் ஹலோ யார், ஆர்டர் ஏதாச்சும் வேணுமா டெலிவரிக்காக அப்படின்னு கேட்குறாரு. கடையிலேருந்து அப்படி கேட்பாங்க இல்லைங்களா, சரக்கு ஏதாச்சும் கடையில் வேணுமா பொருள் ஏதாச்சுன்னு அந்த மாதிரி கேட்கவும், அப்படி மாமா நான் மயில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதடி, என்னடி விதமாக ஊரில் இருக்கிற அத்தனை நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பியா, காலையில்
காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா, மரியாதையாக ஃபோனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா 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 ஒரே நிமிஷம் மாமா, ஃபோனை மட்டும் தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க. இது என்னுடைய ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க. நான் வேறு ஒருத்தருடைய ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் மாமா. ப்ளீஸ் மாமா, திரும்பவும் நீங்கள் ஏதாச்சும் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் எடுக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபோன் கட் பண்ணிடாதீங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்ல வந்த விஷயத்த டைரெக்டாக சொல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லாமல் இப்படி வளன்னு பேசிகிட்டு இருந்தா சரண் அதுலேயே கோவமாகி ஃபோனை கட் பண்ணிடுவார் போல இருக்குது. அப்புறமா ஏய் என்னடி இப்போ உனக்கு வேணும், எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், மாமா ப்ளீஸ் மாமா, உங்களை நேரில் பார்த்து நான் பேசணும். நான் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் வெயிட் பண்ணுறேன். எனக்காக ஒரே ஒரு தடவை அங்கே வந்து போயிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி மயில் சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாளே, ஒரு தடவை தானே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் யோசிக்கிறாரு. அப்போ தான் சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு பேசிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஃபோன் அவர் கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மயிலுமே அப்படி கட் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவங்க கிளம்பி வந்து போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு. ஆக்சுவலி அவங்க ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த ஆட்டோக்காரர்கிட்ட ஃபோன் வாங்கி தான் நம்பர் போட்டு மயில் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்படியே அவங்க கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண உடனே மயில் போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே மாதிக்கும் வடிவுக்கும் அதாவது அத்தை இல்லாமல் அங்கே அவங்களுக்கு நாளே ஓடலை, ரொம்பவே வந்து டல்லாக இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவிச்சுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போத்தான் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்கள பார்த்துட்டே பொழுது போச்சு. இப்போ அவங்க இல்லாமல் போர் அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் 4 செவத்தை பார்த்துக்கிட்டு ஆம்பளைங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு இங்கே அப்போ தான் பேரன் பிள்ளைங்களோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. குமரவேலுக்கு அப்போ தான் இல்லாமல் அவருக்குமே ரொம்ப ஒரு நாளே போல் இந்த கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அவங்க திட்டுவாங்க, நல்லது அறிகுறி சொல்லுவாங்க. வீட்டுக்கு பெரியவங்கன்ற பேரில் ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் பார்க்கணுன்னு தோணுது. குமரவேல் முதல்ல ராஜியோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. ஏற்கனவே ட்ராவல்ஸ் ஓப்பனிங்க்கு ஒரு தடவை அந்த சமயத்தில் இந்த மாதிரி குமரவேலுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ராஜ் வந்து அப்பத்தாவுடைய பிறந்தநாள் வருது, அதுக்கு ஃபோட்டோ வாங்கணும், ஃப்ரேம் பண்ணணும், தாத்தாவுடைய ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க. ஆனால் இப்போ குமரவேல் ராஜி வந்து அப்பத்தாவுக்காக ராஜியோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. நம்பர் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி வந்து. அப்புறமா என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எடுக்காமல் நீ பாட்டுக்கு பார்த்துட்டு வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லமோ, தெரியல புது நம்பராக இருக்குது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புது நம்பராக இருந்தால் எல்லாரும் உடனே தானே எடுத்து பேசுவாங்க, நீ என்ன பொறுமையா அப்படின்னு. யாரோ தெரியாத நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க, நம்ம உடனே அட்டன் பண்ணி பேசிடணுமா என்ன, பொறுமையாக பேசிக்கலாம், என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோமோ கட் ஆகிடுது முதல்ல. அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபோன் வருது. என்னப்பா நீ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு கதிர் அட்டன் பண்ணுறாங்க. கதிர் அட்டன் பண்ண உடனே அவங்க வந்து ஹலோ ராஜி, நான் குமரவேல் பேசுகிறேன், அண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே இங்கே கதிருக்கு அவ்வளோ கோபம், அப்படியே ஃபோனை பெட்டில் தூக்கி போட்டுடுறாரு. ராஜி இதை நோட் பண்ணிட்டு, ஏய் என்னாச்சு, யாரு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படின்னு. என்ன உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், என்கிட்ட சொல்லாமல் நீ உன் அண்ணங்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், என்ன சொல்கிற நீ, நானா குமரவேல்கிட்டயா, ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ராஜு. பின்ன நீ பேசாமலையா உன் அண்ணன் உனக்கு ஃபோன் பண்ணி நான் குமரவேல் பேசுகிறேன் அண்ணன் பேசுகிறேன்னு உரிமையோட பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். எனது குமரவேல் ஃபோன் பண்ணியிருந்தானா, எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, எனக்கு நம்பர் கூட மறந்து போச்சு, நான் அவனோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே என்னை பார்த்தா உனக்கு தெரியுது அப்படின்னெல்லாம் வந்து ராஜி கேட்டுட்ருக்காங்க. நடிக்கார ராஜி அப்படின்னு கோவப்படுறாங்க. இங்கே பாரு கதிர், சத்தியமாக சொல்கிறேன், நான் அண்ணன்கிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஒரு முறை எப்போ ஒரு முறை நம்பர் போட்டு அண்ணனுக்கு கால் பண்ணுது ட்ராவல்ஸ் அப்படிங்க, அப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. அவனாக தான் எனக்கு கால் பண்ணியிருக்கான். நீ பாரு, நல்லா பாரு, என்னோடய ஃபோனை செக் பண்ணி பாரு, நான் அவங்ககிட்ட பேசிட்டா இருக்கேன். ஏன் கதிர் இப்படி தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லவும், அவனை பார்த்தாவே இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு, நீ எப்படி அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு கதிர் கோவப்படுறாரு. ஐயோ கதிர் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட பேசினதே இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன், நீ தேவையில்லாமல் என் மேலே அநியாவசியமாக கோவப்படுற, இப்போவே நான் ஃபோன் பண்ணி முன்னாடியே என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் குமரவேலுக்கு கால் பண்ணவும், நீ ஏன் முன்னாடியே அவனுக்கு கால் பண்ணி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவனே தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி நம்ம 2 பேருக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுட்டான், அதுக்கு என்ன எதுன்னு கேட்கணும்ல, தேவையில்லாம நீ கோவப்படாத அப்படின்னு. அவனை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குது, நீ தயவு செஞ்சு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணணுன்னே அவங்ககிட்ட பேசுகிறத விட்டுரு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க.
சரி இப்போ ஃபோன் பண்ணக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு ராஜு பண்ணுறது கிடையாது. அடுத்து வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குமரவேல் வந்து எடுக்கிறதே கிடையாது. பாத்தியா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. முதல் தடவை அவன் ஃபோன் பண்ணுறான்னா ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்க போது, இல்லை ஏதாச்சும் தேவை இருக்க போது, அத்தனை தடவை கால் பண்ணுறான்ல, நான் ஒரு தடவை எடுத்து பேசி பார்க்குறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணு, ஆனால் என் பேச்சை முடிவு பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு கதிர் சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லை கதிர் அப்படின்னு ராஜியாக அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, உனக்கு என்ன வேணும் இப்போ, எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம குமரவேலன்கிட்ட, ராஞ்சி கோவப்படாத, நான் வேணும்னு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல, அப்பத்தாவை பார்க்காம இருக்க முடியல, நீ அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கேயாச்சும் கோயிலுக்கு வர சொல்கிறியா, நான் அப்பத்தாவை பார்த்து பேசணும், அப்பத்தா வெளியிலே வரல, நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ அப்பத்தாவை மட்டும் கோயிலுக்கு வர சொல்கிறியா எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லவும், பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட வந்து ராஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாரு, அதை நீ டேரெக்டாகவே அப்பத்தாக்கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்னு. நான் தான் சொல்கிறேனே ராஜி, வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்பத்தா வெளியிலே வரல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்பத்தா வீட்டில் இருந்தாலும் வெளியில் வருவாங்க, ஆல்ரெடி அரசியும் அப்பத்தாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ராஜி, எந்த கோயில்னு மட்டும் சொல்கிறியா, நான் போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி யோசிக்கிறாங்க, அரசியும் கூட போயிருக்காங்க அப்படின்றதுனால. ஆனால் அப்பத்தா இருக்காங்களே, அதனால் அப்பத்தா வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் ராஜி, இதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆமாம், நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஃபோன் பண்ணாததுக்கு முன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ராஜி, நான் ஃபோன் பண்ணதுனால ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனையா? சரி, நான் உனக்கு இனி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் அப்பத்தாக்காக தான் ஃபோன் பண்ணேன், நான் வைக்கிறேன், நீ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க குமரவேல். அதுக்கப்புறம் தான் இங்கே ராஜி கட் பண்ணதுக்கப்புறமா, பாத்தியா அவன் அப்பத்தாக்காக ஃபோன் பண்ணியிருக்கான், என்னமோ எனக்காக ஃபோன் பண்ண மாதிரி இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டுட்ட கதிர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, திடீர்னு அவன் உனக்கு ஃபோன் பண்ணான உடனே எனக்கு கோவம் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு அமைதியாயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் மயில் போயிட்டு கோயிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் வாங்க, எதுக்கு இப்போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே என்னடி வேணும் உனக்குன்னு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே யாரோடைய குழந்தைடி அது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்ட உடனே அவங்க அவ்வளோ அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன மாமா எப்படி சொல்கிறீங்க, இது நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொன்னதும், போய் சொல்லிக்கிட்டே இருக்காதடி நீ, என்ன திரும்பவும் என்னை நம்ப வச்சு ஏமாத்தலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சரவணன் அவ்வளோ கோவத்தில் சொல்கிறாங்க. மயில் ஆதாரப்பூர்வமாக காட்டியும் சரவணன் நம்புறதே கிடையாது, இது வேறு ஒருத்தரோட குழந்தை, என்னோட குழந்தையா இருக்காது, நீ நானும் பேசிக்கிட்டதே கிடையாது, அப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தை எப்படி உன்னை உன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு நல்லா சரவணன் கேட்கவும் மயில் அங்கேயே உடஞ்சி போயிடுறாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறமும் திரும்பவும் ட்ராமா போட்டுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும்னு வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு கோவத்தோட கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு. மயில் அழுதுகிட்டே அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய அம்மா ஆர்வத்தோட கேட்குறாங்க, மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா, அவர் ஒத்துக்கிட்டாரா, உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாரா, குழந்தைய பற்றி ஏதாச்சும் கேட்டாரா அப்படின்னமோ, இல்லைம்மா அவர் இது யாரோட குழந்தைன்னு கேட்குறாரு, இந்த குழந்தைக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு பயனிலே பயங்கரமாக அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் பாக்கியம் சும்மா இருப்பாங்களா, நடியா இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களுடைய வீட்டுக்கு பாண்டியனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே நம்ம மீனாவுக்கு வந்து மயிலுடைய அம்மா பாக்கியம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா, ஏதோ பொறுமையாக பார்த்துக்கலாம், மாப்பிள்ளைக்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லலாம், அப்புறம் வீட்டில் சொல்லிக்கலான்னு, ஆனால் மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் நேரில் போய் மயில் பேசிட்டு வந்ததுக்கு யாரோட குழந்தைன்னு கேட்குறாரு அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்கியம் சொல்லவும் இதை கேட்டு மயிலுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம், இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு தான் நாங்கள் இப்போ மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், நீயும் தேவையில்லாமல் இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காத, அங்கே கிளம்பி வந்து நேரில் உண்மையை சொல்கிற வழியா பாரு, நீ தானே கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கட் பண்ணிடுறாங்க. ஐயோ, அத்தை வீட்டுக்கு போகிறாங்களா, ஏதாச்சும் பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் ரொம்ப, அதாவது மீனாவும் ரொம்ப பதற்றமாக அங்கே கிளம்பி போகிறாங்க. இவங்களும் போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மயில், அதாவது மீனா அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே வீட்டில் அப்பத்தாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் திடீர்னு இந்த நேரத்துக்கு எங்கே வந்திருக்கா, ஆஃபீஸ்க்கு போலியா அப்படின்னு கேட்குறவும், அது வந்து அத்தை அது ஒன்றும் இல்லை, அப்போ எங்கே இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அத்தை அப்படின்னும். உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அதானே, உனக்கா சொல்ல ஆள் இல்லை, ராஜி தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லையே நான் எதுவும் சொல்லலையா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லை நானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உளறாங்க. என்னடி வந்ததும் பதற்றமாக ஏதோ உளற, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லை இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சமாக
தண்ணி கிடைக்க மாட்டா அப்படின்னு உடனே தண்ணி கொண்டு வர போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஆட்டோ வந்து நிற்கிது. இவங்க ஃபேமிலியோடு இறங்கி உள்ளே போகிறாங்க. பார்த்த உடனே அம்புட்டு கோவம் நம்ம கோமதிக்கு. கையில் வச்சிருந்த தண்ணி சொம்ப அப்படியே பொத்தனை கீழே போட்டுடுறாங்க. அப்போ தான் ராஜு எல்லாரும் பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் ஏய் நில்லுடி, இங்கே எதுக்குடி வந்த அப்படின்னு. என்ன என்ன இப்போது வாசலோடு நிற்க வச்சு பேச போகிறீங்களா? அப்புறம் வெளியில் நின்று நாங்கள் பேசுவோம். அப்புறம் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க, மானபங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு அதுக்கு ஏதாச்சும் பேசுவீங்க. நெய்லு நீ உள்ள நடு மயிலு, நாங்கள் எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுகிறோம் அப்படின்னு கோமதி சொல்ல கேட்காம பாக்கியம் இவங்க 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டுட்டு உள்ளே போய் நிற்கிறாங்க. அப்போ தான் இவங்க என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு என்னமோ பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து கேட்டுட்ருக்கோம். என்ன எங்கே போயிட்டாரு உங்கள் பிள்ளை, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்கள் உங்கள் மாப்பிள்ளைய, அதாவது எங்கள் மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம். இதை கேட்ட உடனே அவன் எதுக்கு இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்கோம். ஃபோன் பண்ணுமா, ஏமா மீனா ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. மீனா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே மீனா ஃபோன் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னடி அவங்க சொன்னாங்கன்னு உடனே நீ ஃபோன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கோவப்படுறாங்க. அப்போ அடுத்த நிமிஷமே ஃபோன் பண்ணி சரவணனுக்கு மாமா உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே பக்கத்தில் மயிலோடைய அம்மா பேசுகிற சத்தம் கேட்குதா. சரவணன் அதை கேட்ட உடனே ஓ நேராக வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா வரீங்களாப்பா, வீடு வரைக்கும் போயிட்டாரலாம், வீட்டில் ஒரு பிரச்சனை போல இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா என்னடா ஆச்சு, இப்போ தானே கடைக்கு வந்த, அதுவும் ரொம்ப பதற்றமாக வந்த, இப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் கேட்குறாங்க. அப்போ தான் சரவணன் வந்து அவள் கோயிலுக்கு என்னை பார்க்க வந்திருந்தாப்பா, குழந்தை இருக்குது மாசமாக இருக்கா அப்படி இப்படின்னு ஏதோ ட்ராமா பண்ணாப்பா, நான் துரத்தி அனுப்பி வச்சேன், இப்போ நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்குது, ஏதாச்சும் புது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குப்பா, அங்கே அவள் பேசின குரல் தான் கேட்டுச்சு, மீனா தான் இப்போ ஃபோன் பண்ணி இருந்துச்சு, மீனா நம்ம வீட்டுக்கு போயிருக்கும் போல இருக்குது, அவங்க எல்லாரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூப்பிட்ட உடனே சரிடா சரி நேடு கிளம்பலாம். என்னடா இவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்களா, ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட கேட்டுக்கிட்டே தெரியலையப்பா, அவன் என்னதான் ட்ராமா போட்டாலும் எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளை மாசமாக இருக்கட்டா சொல்லிச்சு, முன்ன மாதிரி ஏதாச்சும் பொய் சொல்லுதாடா இல்லை உண்மையாடா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏன்பா அப்படி கேட்குறீங்க, ஏன்பா உண்மையாக இருந்தால் ஏற்றுக்க போகிறீங்களா, அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் அது என்னுடைய குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சரவணன் சொல்லவும் இதை கேட்டு பாண்டியனே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா சரவணா இப்படி சொல்கிற, ஒரு பொண்ணு ஏதாச்சும் இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாளா, அதுவும் மயில் அப்படிப்பட்ட பொண்ணாடா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அவளெல்லாம் நம்பவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பாண்டியனும் நம்ப விடாமல் அவரையும் பேசி குழப்பி விட்டுடுறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க போய் நடு வீட்டில் நின்றுட்டு இருக்காங்களா. இவங்க சரவணன் கோமதி இவங்க அது பாண்டியன் போன உடனே எதுக்கு இங்கே வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க, அதான் உங்களை காலையில் அந்த திட்டு அனுப்பினேன் இல்லடி, எதுக்கு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. வாங்க மாப்பிள்ள, என்ன என் பொண்ணு மாசமாக இருக்கன்னு வந்து சொன்னால் அது என்னுடைய குழந்தை இல்லை எவனோட குழந்தைன்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என் பொண்ணை பார்த்து அப்படி கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே கோமதி வீட்டில் அப்போ தான் இவங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அப்போ தான் மீனா எதுவுமே தெரியாத மாதிரி அக்கா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க மயில்கிட்ட பேசுவோம். நடிக்காதமா மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன என்ன என் மருமகளை பார்த்து நீ நடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோமதி ஒரு பக்கம். மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மீனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு மயிலை கூட்டிட்டு போயிட்டே வந்தது, அவ கர்ப்பமா இருக்கா, இந்த வீட்டோட வாரிசு அவ சுமக்கிறா, ஆனா அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு அசால்ட்டா மாப்பிள்ளை சொல்லி அனுப்புறாரு, எவ்வளோ இருக்கும் அவருக்கு கொழுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கவும் நீங்க பாருமா வார்த்தை தடிக்குது, என்ன முன்ன மாதிரி ஃபேமிலியா சேர்ந்து ட்ராமா பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, கர்ப்பம்னு சொல்லி ஏமாத்த அப்படின்னு தான் கோமதி கேட்குறாங்க. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு மீனா கிட்டையும் கேட்குறாங்க கோமதி. என்னம்மா இது உனக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், ஓ இன்னமும் நீ அவங்க கூட கான்டாக்டில் தான் இருக்கியா, நான் கேட்டால் பேசுறதெல்லாம் நீ என்கிட்ட போய் வேற சொல்கிறியா நீ அப்படின்னு செந்தில் வந்து நிற்கிறாரு. ஸோ மீனா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக வீட்டுக்கு வராரு செந்தில். அப்போ தான் இவங்க பேசின எல்லா விஷயமும் கேட்டுருச்சு. மா அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாமா, ஏன்னா இவ கொஞ்ச நாளாகவே பேசிட்டு தான் இருக்கா, அன்னைக்கு கூட ஒரு நாள் நான் நம்ம வீட்டுக்கு வந்தனே அப்போ கூட அவங்கள இவ வீட்டில் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தா அப்படின்னு செந்திலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கோமதி பாண்டியன் மொத்த குடும்பமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆமா அவங்க கூட அவ செக்கப்க்கு அவங்கள கூட்டிட்டு கூட போயிட்டு வந்திருக்கலாம், அது உண்மையா கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும் என்னடி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும் ஆமா அத்தை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன், அக்கா கர்ப்பமா தான் இருக்காங்க, ஆனா சரவணன் மாமா இப்படி சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. என்ன மாமா மயிலாக்கா உண்டா இருக்காங்க, அது என்னோட குழந்தைய இல்லைன்னு இவ்வளோ அசால்ட்டா சொல்லியிருக்கீங்க, அவங்க இப்போ 2 மாசம் ப்ரெக்னெண்டா இருக்காங்க மாமா, டாக்டருக்கு சொன்னதே
என் காது பட நான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொன்னதும் இதை கேட்டதும் முதல்ல கோமதி வந்து மீனா மேலே கோவப்படுறாங்க. ஆனால் அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஏமா மயில் உண்மையா அப்படின்னு அவங்களே அறியாமையே மயில் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, உண்மையிலே நான் கர்ப்பமாக இருக்காதா, அது இந்த வீட்டோட வாரிசத்தை எங்களுடைய குழந்தைத்த. ஆனால் மாமா அப்படி பேசுகிறாரு அத்தை, அவர்கிட்ட எடுத்து எல்லாரும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு மயில் அழுகிறாங்க. இப்பயாச்சும் உங்களுக்காச்சும் சம்மந்தியம்மா புரிஞ்சுச்சே, நீங்களே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மா அவள் கர்ப்பமாக இருக்கான்ற உடனே என்னம்மா நீ அவள் பக்கம் சாஞ்சிட்ட அப்படின்னு. டே உங்ககிட்ட நான் வர வழியிலே கேட்டேன்லடா, ஒரு பொண்ணு எப்படி கர்ப்பமாக இருக்கான்னு போய் சொல்வான்னு. அதான் மீன பிள்ளையே சொல்லுதேடா, எல்லாரும் கர்ப்பமாக தான் இருக்காங்கன்னு இவ்வளோ தூரம் ஆணித்தனமா தோ டாக்டர் ரிப்போர்ட்டை வேற கையில் வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமும் சொன்னதுக்கு அப்புறமும் நீ எப்படிடா அது உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்ற? கோமதி என்னடி சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா என்ன பேசுற நீ, 1000 கோவம் சண்டை பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அதுக்காக குழந்தை உன்னோடது இல்லைன்னு சொல்லி வேடா அப்படின்னு சொல்லவும், அத்தை நான் எந்த கோயிலில் வந்தாலும் சத்தியம் பண்றேன், சாமி சத்தியமா பண்றத, இது மாமாவுக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தை தான் அத்தை அப்படின்னு மயில் சொல்லிடுறாங்க. இது கேட்டு மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் வந்து இவ்வளோ தூரம் சாமி சத்தியமா இது என்னோட குழந்தை தான் அவ சொல்றா, இப்படி ஏன் இல்லைன்னு சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஒரு பக்கம் ஏன்டா சரவணா கோவத்தில் இப்படியெல்லாம் பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன், இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் அத்தனை பேருமே இப்போ மயிலுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. சரவணன் மட்டும்தான் இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க சம்பந்தியம்மா, மயில் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா. இப்போ மாப்பிள்ளை மட்டும் ஒத்துக்கலைன்னா அடுத்து நான் திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டியதாக இருக்கும். தோ கேஸை தள்ளி வச்சாகல, அது நாளைக்கு தானே வரப்போகுது, அங்கே நான் சந்தி சிரிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடா சரவணா இவ்வளோ தூரம் மயில் சொல்கிறதுக்கு அப்புறமும் இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சொல்லுங்கள், பேசாமல் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் நானே செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு எங்கள் மயிலோடைய அம்மா சொன்னவும் மயில் உடஞ்சி போயிடுறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போது இவங்களெல்லாம் நம்ப வைக்க வேற என்ன வழி அப்படின்னு. இப்போ யாருமே இங்கே நம்பாதே இல்லையே, எல்லாருமே நம்புறாங்களே அப்படின்னு. தோ நம்ப வேண்டியவர் நம்பலையே, இந்த குழந்தைக்கு அவர் தானே அப்பா, அவர் நம்பாமல் எப்படி அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கவும், இல்லை அதே கோர்ட்டில் நாளைக்கு நான் சொல்கிறேன் இவ கூட சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்னு, அவளுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, டிவோர்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அவகிட்ட இருந்து நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்குவேன். குழந்தை உடனே இவங்க எல்லாரும் அப்படியே அவள் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இல்லை நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சரவணன் ஹம்புட்டு கோவப்படுறாரு. சரவணா அது நம்ம வீட்டோட வாரிசு தான், ஏன்டா இப்படி நம்பாம இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லைம்மா கண்டிப்பாக நான் இவ கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல, நீங்கள் யார் என்ன சொன்னாலே தெரியும், தலையில நீ தண்ணி குடித்தாலும் சரி, நான் முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ பாண்டியன் கோமதி இவங்க எல்லாரும் சரவணனை சமாதானப்படுத்த போகிறாங்களா, இல்லை பாக்கியம் சொன்ன மாதிரி கோர்ட்டில் போயிட்டு பிரச்சனை பெருசாக வெடிக்க போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.